அடியாத்தி ஐயோ பூரா அசிங்கமாவுல இருக்கிறீங்க. இங்க பாரு பூரா அசிங்கமா இருக்கிறாங்க. அடியே அடியே இருக்கட்டும். எங்க என் புருஷனை பாத்தியாளா? அடிய அடிய இவளே போடி எங்க என் புருஷனை பாத்தியாளா? உன் புருஷன்யா? நாங்க என்ன மயத்துக்கு பாக்குறோம், ஒன்னே தாண்டி பார்த்தா. நானே இப்பேற்பட்ட அழகுனா என் புருஷன் எப்பேற்பட்ட அழகு தெரியும். ஆஹா பாத்திருக்கீங்களா? இப்ப என் புருஷனை கூப்பிடுறேன் பாரு. ஏ புருஷா 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 ஏ புருஷா ஏ புருஷா ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ ஏ ஏ ஏ ஓய்டா ஓய்டா அடியே அடியே இங்க இருக்கிற ஆம்பளை பூரா போத வர போயிடு. சட்ட மயிருக்கு தாண்டா விளக்கு. புருஷா நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். கண்ட பேரண்டேன். கந்த பேரண்டா எதுக்கு வந்துக்கு தெரியுமா? எதுக்கு? ஏ அத நாங்க அதுக்கு வேலை அந்த வேலையில இல்ல. எதுக்கு வந்தீங்கன்னா என்ன சொல்லுங்க வரத. அடி சண்டாளி. புருஷா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடலாமா? கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன? மயிலே பூமயிலே ஓ மனசே தந்தால் என்ன? தண்ணத்துக்கு அந்த ஒரு வடை ஊற்றி விடுங்க. மரக்குயிலே பூவன மயிலே புருஷே யாரடி? பூவன குயிலே தாவணி மயிலே புருஷே
எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதனால ஆகையினாலே நான் வேட்டைக்கு போறேன். ஆமா, உனக்கு என்னென்ன வேணுமோ பூரா கொண்டு வரேன். என்னென்ன வேணும்? பாப்பா என்னென்ன வேணும்? எனக்கு கொசு மூத்திரம் 4 சேரு. 4 சேரு. சரி அது போதும். கரெக்டாங்கரி. கரெக்டாங்கரி. சரி. ஆமா, கரெக்டாங்கரி. ஆ. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன? இந்த மண்புழு இருக்குல்ல, மண்புழுவோட ஒரு ரத்தம் ஒரு கத்தை. சரி. முன்ன பாம்பு பொந்துக்குள்ள விடுறதுக்கு ஒண்ணு போதும். பொந்துக்குள்ள விட்டு விட்டு விளையாடு. புளியமத்து பொந்துக்குள்ள. அப்படி சொல்லு. ஆமா. ஆமா வேட்டைக்கு போட்டு வரேன். நான் வரல புளியமத்து பொந்துக்குள்ளேயே இருக்கணும். பொந்து விட்டு வெளியே வரவே மாட்டேன். யார் வந்து கூப்பிட்டாலும் போக கூடாது. ஏய், என் புருஷன் பொந்துக்குள்ள இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன். போய் ஏடா, இப்ப பொண்டாட்டி மாசமா இருக்குதா, நீ மாசமா இருக்கியா? ஏய், ஏய், ஏய். சம்போ மகாதேவா, வெள்ளையங்கிரி வாசகா, வேதநாயகா, சரிவேஸ்வரா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இப்ப மனுஷனா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஆமா, அடி சண்டாளி, பாம்பு அடிச்சு சாக அடியே. கட்டணா இப்பேற்பட்ட புருஷனை பார்த்து தான் கட்டணும். ஏய் வாயா முதல்ல. நீ என்ன போட்டு உரிச்சிட்டு கிடக்குற? அட வாயே. சாட்டைங்க சாட்டை. தேயமையினா 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 தேயாலோ ஒழுங்கா வர்றியா? என்ன சொல்ற? இல்ல அப்படியெல்லாம் வேணாம். ஒரு 10 நிமிஷம் என்ன பிள்ளை மரத்து பொந்துக்குள்ள மட்டும் வந்துட்டு மட்டும். ஏனென்றால் நான் ஆதி கைலகிரி சென்று அந்த ஆதிசிவனை கண்டு பாஜிப சாஸ்திரம் வாங்கி வர வேண்டும். பெண்ணை மண்ணை பார்த்த கண்ணால் பெண்ணை திரும்பி பாராமல் எங்க வேணாலும் போ. ஒரே சிந்தனையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழிபடி இல்லை, என் வில்லுக்கு ரேய் விடுவாய். வழிபடி எங்க வேணாலும் போ. எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் மட்டும் பெத்து கொடுத்துட்டு போய். போச்சுடா. ஆமா, அழகான பிள்ளை ஒன்னே மாதிரியே. பெக்காம போகவே மாட்டேன். நீ ராஜா காட்டுக்கே போனாலும் வழிபடி இல்லை, என் வில்லுக்கு எதிராக போகின்றாய் பெண்ணே. உன்னைய ஒரு தாடவ வாயா உள்ள புரு புருங்குது. தொப்புளுக்கு கீழே புரு புருங்குது. ஒரே ஒரு தடவை. இந்த ஆளு சரிப்பட்டு வர மாட்டார். இந்த ஆளுக்கு ஒரு ஆம்பளை பையல பெக்கலாம்னு பார்த்தேன். அம்மா வழிபடி இல்லை, நான் போகும் பாதையை மறிக்கதை நான் சென்று வருகிறேன். வழிபடம்மா வழிபடி. அப்ப நீ வரமாட்டேன். ஒரு 10 நிமிஷம் நான் ஒரே சிந்தனையிலே அதோ அந்த பார்த்தாயா அந்த பளிங்கு பாறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அதே சிந்தனையில போகாதயா, டவர் கிடைக்காம போயிரு ஒரு தடவை. அரகராசிய விஸ்வா சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய. அரகராசிய விஸ்வா சம்போ மகாதேவா வழிபடம்மா இல்லை என்றால் நான் சென்று வருகிறேன். நீ வரமாட்டேன். என்னை நீ பார்க்க கூடாது, நான் உன் முகத்தை நான் பார்க்க கூடாது. கனையை பூட்டி கனையை பூட்டி கனையை போடு. சரி, இவள் விலகுவது போல் தெரியலை, இருந்தாலும் கொண்டா பாவம் தெண்டா போச்சு என்று சொல்லுவது போல் நான் அன்னவள் அறுத்தை 6 ஊராக போட்டு விட்டு நான் செல்கிறேன். வில்லெடுத்து யானை போட்டினேன், அரைச்சனும் விரவாக பண்ண தொடுத்தேன். கொல்ல நானும் மனதுணிந்தேனே, அரைச்சனும் கொண்டேனே.
ஐயோ ஏண்டி இப்பத்தானே புருஷன் போட்டு செத்தா போட்டு முடி மண்ணாரி அடிச்சிய மச்சான் அண்ணா யாருன்னு தெரியல ஒருத்தன் வந்தேன் நீ போட்டு தடவாது எனக்கு அதனால புரு புருக்குது சொல்லு ஏன் எதுக்கு அழுகுற ஒருத்தன் வந்தேன் மச்சான் சிரிக்காத சிரிக்காதங்களா வாயப்பார தவளாய் மருந்துக்கிட்டு மச்சான் அடா ஏன் அப்படி சிரிக்கிறீங்க ஒரு செம்புல தண்ணி குடுன்னு ஆட்டியா நான் தண்ணி தான் கொடுக்க போனேன் என் ஜாக்கெட்டை பிடிச்சி உடைச்சு என் வளையல போடுற கிழிச்சு சரி என்னைய மாலோக எந்த பக்கம் போய் அவன் பட்டை ஓட்டு கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறியா பட்டை போட்டு கொட்டை போட்டுட்டானா அப்படியா நெத்தியில் பட்டை கழுத்துல கொட்டை கொட்டை கையில கட்டை உத்தராசு கொட்டை வேற இந்த கொட்டை இங்க மாட்டிட்டாங்க ஏய் முத்துராஜ் கொட்டை இல்லையா அட உத்தராசு கொட்டை தாயா நானும் சொன்னேன் ஐயோ முத்துராஜ் கொட்டை இல்ல உத்தராஜ் கொட்டை சாத்தாமாடி முத்துராசு இல்ல என்ன மாலத்தாய் முத்துராஜ் கொட்டையா முத்துராஜ் கொட்டை சரி கண்ணே நீ புளியமத்தை புந்துட்டு நான் பாத்து வரேன் அவனை கொண்டு வந்து அவனை தலைய வெட்டி ரத்தத்தை கொண்டாந்து என் தலையில தேடிக்கணும் உசுரோட கொண்டு வரேன் கூட்டிட்டு வா புளியமத்தை புந்துல வச்சு 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 நான் பாத்துக்கிறேன் பாத்துக்க அரகரா என்று சொல்லி அர்ஜுனனும் வழி பகையே வெல்வதற்கு பாஜிபாதம் வாங்க போறான் ஆஹா இந்த பெருடைய வனத்திலே ஏதோ இடகுறை நடந்து கொண்டிருக்கின்றதை என்ன செய்வது அரோ வருந்து வழிமறிக்கின்றார் யார் என்று பார்ப்போம் இல்ல இப்ப உனக்கு சனியை பிடிச்சு போச்சு அடே போடியனே யாருடா நீ அடே யார் அடே என் முன்னாடி பாத்தியா டேய் நான் எதற்கு அவளை பார்க்க வேணும்னா ஒரே சிந்தனை சென்று கொண்டிருக்கின்றேன் என் பொண்டாட்டிய பாத்தியா பார்க்கல அத சொல்லு என் முன்னாடி பாத்தியா அடே ரச்சகனே வழிபடி இல்லை என்றால் ஒதுங்கிபடி நான் என் பொண்டாட்டிய பாத்தியா அடே ரச்சகனே ஓமண்டடியை நான் எதற்காக பார்க்க வேண்டும் பார்க்கலையா பார்க்கவில்லை ஏன்டா பார்க்கல டேய் ஏன் பார்க்கல என் பொண்டாட்டி பார்க்கலையா முல்ல என் பொட்ட பேர் அழகி அதானே. இந்த 4 பேரும் என் பொண்டாட்டி நக்குறாங்க நின்னு பார்க்கறாங்க நீ பாத்தியா பார்க்கலையா நான் பார்க்கவில்லை பார்த்தேன். நான் எதற்காக டேய். டேய். யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து என்னை இடகுறி பரிச்சை செய்தால் அன்னவளை நான் பார்த்தேன் வழிபடி நான் ஏன்டா பார்த்தேன்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஏய், என் பொண்டாட்டி ஏன்டா பார்த்தேன்? என் பொண்டாட்டிய கற்பழிச்சுக்க நீ. நான் வந்து கொண்டிருந்தேன் ஏ. அவளாகப்பட்டவள் என் பாதையை மறித்தால் என்னை ஏதோ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டு அன்னவளை தாங்க முடியவில்லை டேய், அவள் அப்படியா நீ? என்னை ஏடகுறாக பேசி எவ்வளவு தைரியமாக என் மனைவியிடத்திலே மானபங்கம் செய்திருப்பாய். உன்னை சும்மா விட மாட்டேன். அடே. யாரோடு என்னோடு போராட வந்தவள் பயலே, பொடி பயலே. அரடை என்னோட பொருட வந்தவன் அரக்காப்ப நகருக்கா யாரோடு என்னோடு போராட வந்தவள் பயலே, பொடி பயலே. அரடை என்னோட பொருட வந்தவன் அரக்காப்ப நகருக்கா யாரோடு இப்படி எவ்வளவு செப்படு பயலே, பொடி பயலே. அம்பளவனே வெல்லுவே நான் கையால உன்னை நான் கொல்லுவேன் போடு வடுத்த காட்டி போடு போடு அம்மா போடு வகுத்த காட்டு
இவன் இப்படியே விட்டு ஆகாது, இருந்தாலும் பரவாயில்லை. இவனை அறுத்து ஆறுகூறாக சென்று விட்டு தான் நான் செல்ல வேண்டும் என்று போல் தெரிகிறது. இருந்தாலும் பரவாயில்லை, இவனை கழுத்தை அறுத்து விட வேண்டும். இதோ என் கணையை நான் தொடுக்கிறேன். பாருக்கடா அங்க அங்க. ஏய், நீ சாவ போற. இடையில பள்ளத்துல ஒரு ஆசா கட்டு பள்ளத்துல உருட்டி விட்டுறியாமா? அடே ரச்சகனே, நீ அடியே போய்கின்றாய். வழிபடி இல்லை என்றால் என் கணக்கீராக போய்கின்றாய் மகனே. டேய், வில்லெடுத்து யானை போட்டினேன், அடே ரச்சகனே, நீ இறைந்து மடிய வேண்டும் என்றுதான் இந்த மண் உலகிலே வாங்கியிருக்கின்றாயோ. இருந்தாலும் பரவாயில்லை, நான் சென்று வருகிறேன். ஏய், தண்ணி போதையில் எடுக்கிறான் புருஷன். வர்றா, எங்கடா உட்கார்றா? ஏய் ஏய், கல் அரிப்படுத்த போய்த்துறாடா அவன். அது என்ன ஊசி மாதிரி இருக்குது? ஊசியா போட்ட கண்ட என்ன வேறது? என்னது? நீ சொல். தாயே, தாயே உமையபலி, தாங்கள் கூறிய பிரகாரம் அந்தவன் எனக்காக இடையூறாக இருந்து கொண்டிருந்தான். அன்னவனை என் கடையால் அன்னவன் கழுத்தை அறுத்து விட்டேன் தாயே. இருந்தாலும் இதோ தெய்வலோகத்துக்கு என் தாயாகப்பட்டவளுக்கு ஓலை அனுப்பிவிட்டேன். என் தாயாகப்பட்டவள் என்ன உத்தரவு கொடுத்தா, என் தந்தையாகப்பட்டவர்கள் என்ன உத்தரவு கொடுத்தார்கள் தெரியவில்லை. எப்படி எழுதினே செம்போலை செமங்குரு தோலை சோடித்து நான் எழுதேன். இந்த தெய்வலோகத்தில் வாழும் என் நம்புள்ள அப்பாவே, அந்த பேரண்டையன் உயிரை நீ கொடுத்து விடு. அண்ணவன் பிழைத்து மண்ணுலகில் வாழ வேண்டும். நாம் போய் கையிலங்கிரி சென்று அந்த கருத்தாவை கண்டி நான் பாசிப சாஸ்திரம் வாங்கி பெற வேண்டும். ஏன் எப்படி என்றால் தாயே உமையவளே, நான் போகும் வழியில் ஒரு உயிரை கொண்டு செல்லக்கூடாது தாயே. ஆண்டவா, அந்த யமலோகம் போன அந்த பேரண்டையன் உயிரை கொடுத்து விடுங்கள் தாயே. கன்னிமாரே, நீங்கள் வந்து அண்ணவன் உயிரை எழுப்பிவிட வேண்டும். இதோ தாயே, தாங்கள் கொடுத்து அந்த செமங்குருத்தில் வடியும் அந்த நீர்களை எடுத்து நான் அண்ணவன் மேல் தொளித்து விடுகிறேன் தாயே. அவன் உயிரை எழுப்பி விடுகிறேன், எழுப்பிவிட்டு செல்கிறேன். எதுக்காக மறிக்கிறாய்? அதனாலதான் உயிர் மறுபடியும் பிறந்தது. அப்படியா? அப்படி என்றால் நான் பொய் சொன்னேன். போய் சொன்னையா? பொம்பளை வேச்ச கட்டுப்பட்டு நாட்டு மக்களுக்கு ஒரு மத மக்களுக்கு முக்கிய வரிய போய் இதுதான். அம்மா பெண்ணே, பார்த்தாயா, நீ இன்னும் கொண்டு அழுது கொண்டிருந்தாயே என் பெருசை உயிரோட வேணுமென்று. இப்ப எழுப்பி விட்ட போது அவன் என்னை திருப்பி அவன் தண்டாயத்தில் அடிக்க வருகின்றான். அவனுக்கு எந்திரிச்சா நீ பாத்துக்கிறாயா? பெண் பச்சை கேட்க வேண்டியதுதான். கேட்க வேண்டிய இடத்தில் மனைவி வந்து மந்திரி மாதிரி. கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டும். கேட்க கூடாத வார்த்தைகளை கேட்க கூடாது. அதையே சொன்னாலும் தீர விசாரித்து தான் முடிவெடுக்க வேண்டும். இதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே எங்களை மாதிரி என் பொண்டாட்டி மாதிரி சொந்த பர்சனை விட்டு போட்டு கள்ள பர்சனுக்கு ஆசைப்பட்டா இந்த நிலைமை தான். அதனால எல்லாரும் சொந்த பர்சனை வச்சு சுகமாலன்னு சொல்லி ரோசா பூ சொல்லும் ரோசா பூ அந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆளை கூப்பிடுங்க. ஏய், வாடியா போ, வாடியா போ, வாடியா போ. ஏய், அவரு உத்தரவு வாங்கிட்டு போனேன் சாமி. பேரண்டையா, நீயும் உன் மனைவியும் இந்த மண் உலகிலே நீலாண்டு காலமாக வாழ வேண்டும். ஏனென்றால் தாங்கள்
தெரியாமல் செய்து விட்டீர்கள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் சொன்ன வார்த்தையை கேட்டு இனிமேல் நலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குலம் கோத்திரங்கள் வாழ்க வாழ்க வளர்க. அந்த உடம்பு அரகரா, சிவசிவா, அந்த ஆதிசிவா, பரமேஸ்வரா, பரம்பொருளே, நான் இந்த பேரண்டையன் வனத்தில் இருந்து இப்பொழுது நான் அடுத்த வனம் செல்ல வேண்டும். அந்த ஆதிசிவனிடத்தில் என் தாயாகப்பட்டவள் சொன்னது போல் அந்த காளியதேவி கொடுத்த அந்த 30 அடி கம்பமும் மொத்தம் 91 அடி கம்பத்தையும் நாம் தோளிலே சுமந்து அந்த ஆதி கைலங்கிரி சென்று அந்த பாஜிப சாஸ்திரம் அந்த பனிப்பாறை மீது எப்படியெல்லாம் அந்த 91 அடி கம்பத்தை நாட்ட வேண்டும் என்றால் அந்த 91 அடி கம்பத்தை நாட்ட வேண்டும் என்றால் அங்கே அந்த பளிங்குப்பாறை மீது 7 இளநீரை வைத்து 7 இளநீர் மீது 7 எலுமிச்சங்கனிகளை வைத்து அந்த 7 எலுமிச்சங்கனி மீது 7 செவ்வரளி பூவை நாட்டி அந்த 7 செவ்வரளி பூ மீது 7 கடுகுகளை நாட்டி அந்த கடுகின் மீது அந்த கருப்புரத்தை நாட்டி கருப்புரத்தின் மேல் ஒரு எலுமிச்சங்கனியை நாட்டி அந்த இதில் ஒரு செப்பு ஊசியை நாட்டி அந்த செப்பு ஊசியிலே என் இடது கால் பெருவரலை எடுத்து அந்த செப்பு ஊசியிலே நாட்டி என் வலது காலில் பெருவரலை எடுத்து இடது துளையில் வைத்து அந்த ஆதி பரமேஸ்வரனை கண்டு அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளையங்கிரி வாசகா வேதநாயகா அந்த பங்காளியை வெல்வதற்காக பாஜிப சாஸ்திரம் நான் உன்னை நாடி வந்திருக்கின்றேன் என்று அண்ணவனை வரம் கேட்டு அந்த பாஜிப சாஸ்திரத்தை செல்ல வேண்டும். இப்பொழுது இந்த வனம் கடந்து அடுத்த வனம் தொல்லை தோரடி கம்பந்தன்னை தோல்லிலே வந்து கொண்டு தொல்லை தோரி கம்பமானி தோளிலேயும் தூக்கி கண்ட பின்னிரக பின்னிரக முதுவினதா மச்சரே முன்னுரேகி பின்னுரேகி முதுகிலேயும் மச்சரேகி மச்சரேகை கொண்டவனாம் பார்பிலந்த மன்னவன் மச்சரேகி உள்ளவானா பார்ப்பிலேயும் துங்காதகி ஆண்டவனை மனதில் எண்ணி அறம்பதி தேடி போற ஆண்டவனி மனதில் அறம்பாதி போக போற சிவனே நான் தஞ்சமின்றி சிவபாதம் தேடி போறேன். தேவ தேவா என்று சொல்லி சிவன் பாதம் கொண்டு நோக்கி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளையங்கிரி வாசகா வேதநாயகா நான் பளிங்கு பாறை மீது சென்று அந்த பங்காளியை வெல்ல வேண்டும். பங்காளியே வெல்வதற்குமே சம்போ மகாதேவா பாஜிபதம் வாங்க போறேனே. பொங்கலியை ஜெயிப்பதற்கு தான் சம்பவகாதேவா பாஜிவனம் வாங்க போறேன் என் எதிராளியை வெல்வதற்குமே சம்போ மகாதேவா எதுக்கடையும் வாங்க போறேனே. அந்த எதிராளியை ஜெயிப்பதற்கு தான் சம்பவகாதேவா எதுவனம் வாங்க போறேன் அரகரா சிவசிவா பேரண்டைய வனம் கடந்து அதோ அந்த ஊதுவத்தி மண்டலம் என்று சொல்லக்கூடிய வனத்தை நோக்கி சாம்பராணி வனம் என்று சொல்லக்கூடிய வனத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும். எத்தனை வனங்களும் தாண்டி அதோ அந்த தெரிகிறது அந்த பளிங்குப்பாறை அந்த பளிங்குப்பாறை மீது நின்று என்னை பெற்றவளை மனதில் எண்ணி என் தாய் மாமனை நெஞ்சில எண்ணி நான் அந்த ஆதிசிவனை கன்று பாசிப சாஸ்திரத்தை வாங்கி அரகரா சிவசிவ சம்பவ மகாதேவா என்ற சிந்தனையிலே நான் ஓடோடி வர வேண்டும். தாயே எங்கே இருந்தாலும் என்னை பெற்ற தாயே தந்தையே தாய் மாமா கடவுளே ஆதி பரம்பொருளே எங்கே இருந்தாலும் சரி உன்னைவே தஞ்சமன்றி வாழ்ந்தவர்கள் என்னை உனக்கு நான் காட்சி கொடுக்க வேண்டும் மகனே என்று எனக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும் தந்தையே. இதோ நான் அந்த பளிங்கு பாறை தன்னை வந்து பாதங்களை நாட்ட போறேன்.